ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரம்போட பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்தே நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் போகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லேருந்து போகிறது எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் சார் போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற முகேஷ் அம்பானி ப்ளஸ் அவங்க ஒய்ஃப் நீட்டா அம்பானி இவங்க எல்லாமே போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் தான் தெரியும். ஸோ ட்ரம்போட பதவியேற்பு இன்றைக்கி இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி லீவ் பண்ணி ஒருத்தவங்க அப்டேட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாளைக்கு தான் நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் வந்து தெரிய வரும். ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 589 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 77,229 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 23,358 பாயிண்ட்ஸில் இருக்குது. 155 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 49,473 பாயிண்ட்ஸில் இருக்குது. 933 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் 9% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. 1,920 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அசட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அடி இல்லை அவங்களுக்கு. ஆனால் எங்கே டிப்பாக இருந்துச்சுன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட்டில் டிப்பாக இருந்துச்சு. டெபாசிட் ஒரு 15% தான் ஏறிச்சு. சில செக்மெண்ட்டில் அவங்களுக்கு அடி இருந்துச்சு. பட் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கோட்டக் மஹிந்திரா பேங்க் மேலே போகாது அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி ஒரு நெகட்டிவ் போகலாம் அல்லது வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த ட்ரெண்ட் 9% வரைக்கும் கோட்டக் மஹிந்திரா பேங்க்லாம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து அவங்க வியூவர் சொல்லியிருந்தாங்க கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு. அது இல்லாமல் கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ப்ரோக்கரேஜஸ் இந்த Q3க்கு அப்புறம் நோமா டபுள் அப்கிரேட் கொடுக்குறாங்க. DAM கேபிட்டல் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஜெஃப்ரிஸ் நொமுரா எல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2,050 ரூபாலேருந்து 2,200 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இப்படி 9% கெயின் ஆகுனது. ஆக்சுவலி லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செஷனில் இப்படி ஒரே நாளில் 9% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆனந்த் ரதி நெக்ஸ்ட் வந்து மோட்டிலால் ஓசால் இவங்க எல்லாமே அப்கிரேட் பண்ணி பைக்கால் கொடுக்குறாங்க. அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் குறிப்பாக இந்த மேசாகான் டாக்ஸி பில்டர்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி இப்போ மென்ஷன் பண்ணுறது இந்த ட்ரம்போட ஓட் செர்மனி இருக்கிறது. ஸோ ட்ரம்போட சிவரிங் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேசாகான் டாக்ஸி பில்டர்ஸ்லாம் இன்னைக்கு 2,300 மேலே ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு Q3யோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டாக்ல நம்ம முடிவு பண்ண முடியும். கிட்டத்தட்ட 55 லட்சம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IRFCயில் வந்து இந்த ரிசல்ட்ஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸே 55 lakhs ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பீக் லெவலில் வந்து கிட்டத்தட்ட 40% வரைக்கும் விழுந்திருக்கு. 229 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து 40% விழுந்திருக்குன்னா இப்போ மார்க்கெட்டில் 145, 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இந்த IRFC. ஸோ வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோட ரிசல்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் பெட்டராக இருந்து பட் பெருசான்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் பெட்டராக தான் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ஆர்டர் புக்கும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 305 ரூபா வரைக்கும் போனாங்க ரிசல்ட்ஸ். கிட்டத்தட்ட 7% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு விப்ரோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 299 ரூபாயில் இருக்குது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில். விப்ரோவில் என்ன ஒரு அப்டேட்னா ஆக்சுவலி அவங்க லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்லேயே ஃப்ரைடே க்ளோசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4% ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் அந்த ஸ்டாக் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கி அதே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு விப்ரோ இன்னைக்கு 7% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. பட் விப்ரோவில் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியுமானா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது விப்ரோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்ன மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் 9% அப்பு. அது போக கனரா பேங்க் வந்து 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஆஃப்டர் த கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஒன்ஸ் கனரா பேங்க் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 64 rupees மேலே இருக்குது. 2.5% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா 2.5% பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. HDFC பேங்க், ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஒரு 1% கீழே பாசிட்டிவ்ல இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 549 ரூபா வரைக்கும் போனாங்க. 549 வரைக்கும் போனாங்க. 8% அப்பு. கடைசியில் இப்போ 536 ரூபா 7% பாசிட்டிவ்ல இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு லாங் கிட்டத்தட்ட 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெத்தாறு தான் ஓடிட்டு இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஏன்னா இவங்க அசட் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரைபரி அலிகேஷன் இருந்துச்சு. குறிப்பாட்டு மணி மேனேஜர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஃபண்டு கொடுத்தாங்க. அதாவது
லஞ்சம் கொடுத்து வந்து இவங்களோட ஸ்டாக்கை வாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலி பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோட்டிலால் ஓசாலும் ஒரு 4% பாசிட்டிவில் தான் இருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே இருந்த ரீசன் என்னன்னா, ஒன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மேனேஜர்ஸ்க்கு வந்து ரூபா கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஃபண்ட் மேனேஜருக்கு இவங்க வந்து பிரைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு அலிகேஷனாக இருந்துச்சு கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே. நெக்ஸ்ட் ஐடி ரைட்ஸ் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி, நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில் நிறைய ஒரு ஃப்ளைட்டார் ஜெட் ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில அலிகேஷன்லாம் இருந்துச்சு. அந்த பேசிஸில் தான் அடித்தாங்க ஸ்டாக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 7% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பதாஞ்சலி ஆயுர்வேத், அந்த பதாஞ்சலி ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதாஞ்சலி ஆயுர்வேதோட கோஃபவுண்டர் பாபா ராம்தேவ், அதோட மேனேஜிங் டைரக்டர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா, இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. விச் மீன்ஸ் அது சுப்ரீம் கோர்ட்டில் எலெக்ஷன் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ அவங்களெல்லாம் கூட்டு சுப்ரீம் கோர்ட் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்பவே வார்னிங்லாம் சாரிலாம் கேட்க வச்சாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்த பாபா ராம்தேவுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியா பாலகிருஷ்ணா 2 பேருக்குமே வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையும் ப்ளஸ் வந்து மலையாளம் நியூஸ் பேப்பர்லையும் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணதுனால இவங்களுக்கு பெயிலபிள் வாரண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. இது எங்கன்னா பாலக்காட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த கோர்ட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பெயிலபிள் வாரண்ட் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஜாமீன் கிடச்சிரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இது ரீசன் சொல்லி பார்க்கும்போது அதாவது ட்ரக் பேஸ்டு, விச் மீன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெடிசன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தவறான விளம்பரப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் நியூஸ் பேப்பரில் அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாலக்காட்டில். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வார்ன் பண்ணாங்க, இப்போ பாலக்காட் கோர்ட்டில் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி ஆயுர்வேதோட கோஃபவுண்டர் பாபா ராம்தேவும் அதோட இன்னொரு பொறுப்பில் இருக்கிறவர் பாலகிருஷ்ணா ஆச்சாரியா, இவருக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவர் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. ஸோ ஓவரால் இது வந்து பதாஞ்சலி ஆயுர்வேதில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் 775 இருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டார்ஸ் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க பைலட் பேசிஸில் வந்து ஹைட்ரஜன் ட்ரக்ஸை வந்து மார்ச் குவார்ட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹைட்ரஜன் இன்டர்னல் காம்போசிஷன் இன்ஜின் உள்ள ட்ரக்ஸ் மார்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு 3 ரூட்ஸில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபியூச்சரில் கமர்ஷியலைசேஷனுக்கு வேண்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க 2 பேருமே IOCL டாடா மோட்டார்ஸ் 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் தான் கொண்டு வராங்க, பைலட் பேசிஸில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அந்த பேசிஸில் வந்து அந்த பைலட் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறாங்க. 18 மாதத்தில் 3 ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற கிரீஷ் வாக், அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஹைட்ரஜன் இன்டர்னல் காம்போஷன் இன்ஜின் ப்ளஸ் வந்து ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த 2 செக்மெண்ட்டில் இந்த 2 டெக்னாலஜிஸில் அந்த ஹைட்ரஜன் ட்ரக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் இதோட பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டாக்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க முன்னாடி, இந்த ஆக்சிஸ் பேங்க் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 990 வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி உங்களோட 52 வீக் லோக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு 976 வரைக்கும் வந்தாங்க. அவங்களோட 52 வீக் லோவே பார்க்கும்போது 974 தான். எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெகட்டிவ் போக சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சிஸ் பேங்க்கில் ஒன்ஸ் த ரிசல்ட்ஸில் வந்து அடிபடுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கீழே போகலாம். 11 times earningsல இருக்கிறாங்க. வேல்யூஷன் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்த மாதிரி இருக்குது. பட் வெயிட் பண்ணலாம் ஆக்சிஸ் பேங்க்கில். ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு வேணால் ஆக்சிஸ் பேங்க்கில் எவ்வளோ வாங்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆக்சிஸ் பேங்க்கில் NTPC இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவ்ல இருக்குது, 335 ரூபாவில் இருக்குது. நான் 308 ரூபா வரும்போதே சொன்னேன் NTPC ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 335 இருக்கிறாங்க, 3% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ பவர் செக்டரில் ஒரு சீப்பாக கிடைக்கிற ஸ்டாக் NTPC ஒன்று. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மெகாவாட் ஆஃப் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் சாட்லா ரீஜனில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 25 மெகாவாட். இது வந்து அவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடரி NTPCயோட இன்னொரு NTPC ரினோபிள் எனர்ஜினி ஒன்று இருக்குது, அது மூலமாக தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 3% பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு இதுவும் ரீசன். நெக்ஸ்ட் NTPCயோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே போகிறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிக அளவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி GST அந்த ஃபண்டு வந்து கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கும்போது நவம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் நிறைய இருந்துச்சு. அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் அதிகரிக்கிறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும்.
டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. 17,549 ரூபாயில் இருக்குது. 17,687 ரூபா வரைக்கும் போனாங்க. இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க, ஓகே. பட் ஆக்சுவலி இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், கேட்ஜெட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்குது, இஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து இந்த சப்சிடரி மூலமாட்டு KHY எலக்ட்ரானிக் இந்தியா அவங்க கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து IIP இந்த நான் சொன்ன இஸ்மார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா KHY எலக்ட்ரானிக் இந்தியாவோட லேண்ட்ஸு, பில்டிங்ஸு, மிஷினரி, அது சம்மந்தமான டேஞ்சிபிள் அசட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த KHY எலக்ட்ரானிக் இந்தியாக்கிட்ட வந்து 133 கோடிக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை அக்யூசியேஷன் அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு பண்ணியிருக்காங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வர பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஒன் ஆஃப் த இதுதான் பார்த்தீங்கன்னா டாடா சிங் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குர்குரே ஃப்ளேவர் எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க போல். ஸோ இப்போ பெப்சிகோ வந்து டாடா சிங் சீக்ரெட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த குக்குரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளேவர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ளேவரில் வந்து 3 ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது டாட்டாவோட சிங் சீக்ரெட் இருக்குது, அதுவும் நெக்ஸ்ட் வந்து பெப்சிகோ இந்தியாவும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங் சீக்ரெட் செஷ்வான் சட்னி ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிங் சீக்ரெட்டை வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் 2024 தான் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இப்போ பெப்சிகோ இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு குர்குரேல நியூ ஃப்ளேவர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அந்த அப்ரூவல் கூட வச்சிருக்கு. குறிப்பாக இந்த கிளினிக்கல் ட்ரையல், அதாவது அவங்களோட phase 2 கிளினிக்கல் ட்ரையலை வந்து பார்த்தீங்கன்னா உஸ்னோஃப்ளாஸ்ட் நோவல் ஓரல் NLRP3 இன்ஃப்ளோசோம் இன்ஹிபிட்டர் அந்த பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அமியோடாரஃபிக் லேட்ரல் சிலோரிஸ் அது சம்மந்தமான phase 2 அந்த கிளினிக்கல் ட்ரையலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு USFDA வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோசஸ் வந்து உஸ்னோஃப்ளாஸ்ட் டோசஸ் வந்து 50 mg 75 mg இந்த வேரியண்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. பேடிஎம்மோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் 208 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 36% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 220 கோடியாக இருந்தது, இப்போ 208 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் லாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 36% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 31% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ December 31, 2024 கணக்குப்படி 4244 கோடியாக இருக்குது. இவங்களோட சப்சிடரியை ஒன்று பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சப்சிடரி தான் மொபிக்வெஸ்ட் மொபைல் டெக்னாலஜிஸ். அதோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்கிறது தான் எக்ஸீட் IT சொல்யூஷன்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறாங்க போல். ஆக்சுவலி இவங்க ஃபினான்ஷியல் 23 25 வரைக்கும் இவங்களுக்கு பெருசாக பிஸ்னஸே கிடையாது, எந்த பிஸ்னஸுமே இவங்க கேரி அவுட் பண்ணலன்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இதை வந்து விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓவராலாக ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெத்தாரில் தான் ஓடுது. ஸோ பேடிஎம்மில் இப்போலாம் தொடாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்க்காக தான் அமையும். பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கிளவுட் மூலமாட்டு UAE, சவுதி அரேபியா, சிங்கப்பூரில் வந்து சப்சிடரி செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லிவரேஜ் சர்வீஸ் டேக் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி. இதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் லைசன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து மெர்கன்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஏர்டெலும் பஜாஜ் ஃபினான்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ ஆக்சுவலி ஏர்டெலுக்கு வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குது. ஸோ அதில் மூலமாக தான் இந்த ரீட்டைல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு கொண்டு வந்து அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ப்ளஸ் வந்து ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட சேர்மன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஐடிசி ஹோட்டல்ஸ் அந்த உங்களுக்கு கிரெடிட்டான மெயில் எல்லாத்துக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வராதவங்க ஐடிசிக்கு மெயில் போட்டிருங்க இப்போவே. ஸோ ஓவரால் இப்போ ஐடிசியோட சேர்மன் சஞ்சீவ் பூரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து நாங்கள் லீடராட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெக் பிஸ்னஸ், சிகரெட்டு, அடுத்தது ஃபுட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட்ஸ், அப்படி வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அகர்பத்தீஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் போர்டு, ஐடி செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. அதில் விரைவில் நாங்கள் வந்து லீடர்ஸாக வருவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐடிசியோட சேர்மன் சஞ்சீவ் பூரி. நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து 270 260 வரைக்கும் லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ மேபி இதில் என்ன இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்கன்னா, இது வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ல வந்து ஆட் ஆகும்.
ஆஃப்டர் தட் ரிமூவ் ஆகும் போல் எனக்கு தெரியுது. ஸோ 270 ரூபாய் பிஎஸ்சிலையும் 260 ரூபாய் என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு யூஎஸ் கோர்ட் குறிப்பாக ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் நியூயார்க்கில் வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வாரண்ட் கூட அதானி மேலே இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணது குறிப்பாட்டு இந்தியாவில் சில ஸ்டேட்டில் சில ஆஃபீஸர்ஸுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியாமல் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் அலிகேஷன். ஸோ அந்த அலிகேஷனுக்கு வந்து இப்போ யூஎஸ் கோர்ட்டில் இருக்குது. அந்த அலிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு வேண்டி யூஎஸில் டாப் 2 லா ஃபர்மை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கிர்க்லாண்ட் அண்ட் எல்லிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிர்க்லாண்ட் அண்ட் எல்லிஸ் அண்ட் கியூஎன் இமானுவேல் யூர்கட். அடுத்து சுல்லிவான் எல்எல்பி. இப்படி 2 சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் ஹேண்டில் பண்ணுற சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் ஹேண்டில் பண்ணுற லா ஃபர்ம்ஸை வந்து 2 டாப் 2 லா ஃபர்ம்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.